தணிகை மலையில வள்ளிமலை சுவாமிகள் தன்னுடைய கூட்டத்தோட திருப்புகழ் பாடிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்ப திடீர்னு எல்லாரும் சேர்ந்து வள்ளிமலை சுவாமிகளோட சேர்ந்து முருகனுக்கு அரோகரா, தணிகை மலையானுக்கு அரோகரான்னு சொல்ல திருப்புகளும் பாடிக்கிட்டே இருக்க, பின்னாடி அவர் கூட வந்த ஒரு நபர் பசியில இட்லிக்கு அரோகரா, சாம்பாருக்கு அரோகரா, பொங்கலுக்கு அரோகரான்ட்டார். பசி தாங்க முடியாம இது சுவாமி பொறுப்பாரா, முருகனுக்கு கேட்காம இருக்குமா? அப்படி அந்த கூட்டம் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தர் அந்த சைக்கிளில் பொங்கல் இட்லி என்னென்ன அவர் சொன்னாரோ அத்தனை பொருளோட வந்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு போனதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி சின்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, திருப்புகழ் பாடினால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக வரும். என்ன திருப்புகழ் பாடுவது, அதுதான் இருக்கு. சாமி இவ்வளவு திருப்புகழ் இருக்கே, எதை பாடுறது அப்படின்னா, முதல் விஷயம் சுவாமியை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். முருகன் நம்ம கூட இருக்காருங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் முருகனுடைய அடையாளங்கள் நம்மளுக்கு தெரியும். அது வேலாக இருக்கலாம், மயிலாக இருக்கலாம், இல்லை சுவாமியினுடைய ஓம் சரவண பவான் ஏதாவது ஒரு அடையாளம் நம்மளுக்கு தெரியும். இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நேருக்கு நேர் பார்த்திருக்கிறார். நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்குண்ட பேதைக்கு நின் மனநாரும் மாழ்தங்கு தாரை தந்தருள்வாயே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்தட்டும் பெருமாளேன்னு ஒரு அற்புதமான நீலங்குள் மேகத்தின் ஒரு திருப்புகழ் இருக்கு. இந்த திருப்புகழ் ரொம்ப கம்மியான வரிகள் தான், இதுல அர்த்தங்களோ ரொம்ப பெருசு. நீலங்குள் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.